அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஆக்ஸில் இந்த நான் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ டைட்டில் பார்த்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வெப்கேமில் வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்கேமோட குவாலிட்டி நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவை வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை குவாலிட்டி காமிட்டு எக்ஸ்டர்னலில் உள்ள ஒரு வெப்கேமை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு தனியாக காசு செலவழிக்கிறதுக்கு பதிலாக நம்மள்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனில் உள்ள கேமராவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹை குவாலிட்டியாக வீடியோவை வந்து நம்மளுடைய வீடியோ காலிங் ஆப்ஸ்க்கோ இல்லாட்டி லைவ் ஸ்ட்ரீம்க்கோ யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து என்னுடைய லேப்டாப் வெப்கேம் மூலமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. இதை வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் உள்ள கேமரா மூலமாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பாருங்கள் இதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இருக்க குவாலிட்டி வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். இதை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது லேப்டாப், அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த 3 இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து லேப்டாப்பில் சிங்க் பண்ணிவிட்டு அதில் உள்ள கேமரா மூலமாக வீடியோவை நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங்கோ இல்லாட்டி வீடியோ காலிங்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேமோ ஸ்டுடியோ ப்ரோ. ஓகேங்களா, இந்த ஆப் வந்து உங்களுக்கு விண்டோஸ்க்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ஐஃபோனுக்கு எனக்கு தெரியலைங்க, ஏன்னா நான் ஐஃபோனில் அதை யூஸ் பண்ணதில்லை சார், எனக்கு ஐஃபோனும் கிடையாது. ஓகேங்களா, ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக அது ஒர்க் ஆகும், ஏன்னா நான் அதில் தான் இது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோரில் போயிட்டு கேமோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கேமோங்கிற ஆப் வரும். அதோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க உங்களுடைய லேப்டாப்புக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு போங்க, reincubate.com/camo. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமோ, CAMO. கேமோன்னு சர்ச் பண்ணுங்க, நிறைய சர்ச் ரிசல்ட் வரும். அதில் வந்து இந்த வெப்சைட் போங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே இருந்தோ இல்லாட்டி இங்கே இருந்தோ இந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கேமோ ஸ்டுடியோ ஆப். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா லேப்டாப்ல எப்படி இருக்கும், அதே இது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரே வைஃபை கனெக்ஷனில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும்னா எய்தர் வந்து அதாவது ஒன்று ரெண்டுமே ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகுது. இதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செட்டிங்ஸ் டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜை கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வரும். இப்போ நீங்கள் டேட்டா ஒயர் கனெக்ஷன் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன், அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, USB டீபக்கிங், அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதை வந்து ஆல்வேஸ் அலோன்னு கொடுத்துக்கணும். அதை கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ஒயர் கனெக்ஷனில் வந்து உங்களுடைய மொபைல் கேமராவை நீங்கள் லேப்டாப்பில் வெப்கேமாக யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் திணறுது, மன்னிச்சுக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆப்பை போனீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது வந்து செட்டிங்ஸ் டேப்பு, என்னென்ன அப்ளிகேஷனோட ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வரும். இது வந்து புதுசாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லிங்க் பண்ணுறீங்க உங்களுடைய லேப்டாப்பையும் அதுக்கப்புறம் மொபைலும் லிங்க் பண்ணுறீங்கன்னா, இந்த வைஃபை மூலமாக பண்ணுறீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வயர் மூலமாக பண்ணீங்கன்னா அது மாதிரி பண்ணணும். நான் வயரில் ட்ரை பண்ணுறது இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ப்ரொசீஜர் வந்து அதிலே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டீபக்கிங்கில் போயிட்டு USB டீபக்கிங்க என்னென்னு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ வைஃபைல எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணணும். இந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒரு QR ஸ்கேனர் மாதிரி ஒரு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா,
இதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பண்றேன். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டேரக்டா தெரியும். அதுல கேமரா மாதிரி, அதாவது இந்த ஜிபே எல்லாம் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதுல கேமரா ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் நீங்க எப்படி லிங்க் பண்ணணும்னா, இந்த ஆப்பை வந்து நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இதுல போயிட்டு இங்க பிளஸ் இருக்கும் டிவைஸ் ஆட் பண்றதுக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு QR வரும். நீங்க அந்த வைஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இந்த QR ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைலும் உங்களுடைய லேப்டாப்பும், அதாவது இந்த கேம் ஆப் வந்து ரெண்டுமே வந்து பேர் ஆகிடும், வைஃபை பேர் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிட்டு நீங்க டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லேப்டாப்போட வெப் கேமரா தான் செலக்ட் ஆகிருக்கும். அங்க போயிட்டு நீங்க பேர் பண்ணோடனே இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க பேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய போன் நேம் வந்து இங்க தெரியும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போன் கேமரா வந்து செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரீமிங் ஆப்லயோ, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட இந்த சைட்ல ரைட் சைடு கீழே பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இதே வீடியோ வந்து கீழே சின்னதா வந்துட்டு இருக்கும் நான் பேசிட்டு இருக்கிறது. அதை வந்து நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த OBS சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேமோவை, அதாவது வீடியோ இன்புட் டிவைஸா. அதனால இந்த இதுல என்ன வீடியோஸ் வருதோ அதே தான் அதுலயும் தெரியும். இதே மாதிரி நீங்க உங்களோட OBS ஸ்டூடியோ ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா அதை ஸ்ட்ரீமிங்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் கேமரால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சாஃப்ட்வேரை பத்திலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லைங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கு. உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க வந்து ரொம்ப அப்படியே சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ வந்து இப்போ நீங்க பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிவைஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். உங்க டிவைஸை நீங்க இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா, இப்போ வந்து நான் என்னன்னா ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால வந்து கிளாரிட்டி இல்லை, உங்களுடைய பேக் கேமரா கிளாரிட்டி தான் வேணும்னா பேக் கேமரா யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட பேக் கேமரா பார்த்துட்டு பயந்துடாதீங்க, பின்னாடி எல்லாம் ஒயர் தான் வச்சிருக்கேன். நான் வந்து சாம்பிள் வந்து காட்டுறேன் அப்படின்னு. இது வந்து என்னோட பேக் கேமரா சொல்லியிருக்கேன். அப்புறமா எனக்கு தெரியுதா? எனக்கு பார்க்கறது ஒன்றும் கிடையாது, முன்னாடி தான் நான் இருக்கேன், என்னதான் பார்க்க முடியும் உங்களால. அதனால நான் ஃப்ரண்ட் கேமராவுக்கு போய்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது மாதிரி போயிட்டு உங்களோட ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணோன்னா சரி இந்த ஆப்ல வர வச்சிட்டேன். இப்போ சப்போஸ் நான் ஒரு வேற வீடியோ ஆப் யூஸ் பண்றேன்னு போனீங்கன்னா, எந்த ஒரு ஆப்புக்கும் நீங்க போனீங்கன்னா அதுல வந்து வீடியோஸ் இன்புட் டிவைஸ்ங்கிறது வந்து செட்டிங்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் போனேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து OBS ஸ்டுடியோல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டீங்கன்னா அதில் வீடியோ கேப்சர் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அதை அப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதே கேட்கும் எந்த டிவைஸ்ல இருந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும், கேமோட் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கைப் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து இதே மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல அதோட செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இந்த டிவைஸ் இன்புட்டோ இல்லாட்டி வீடியோ கேப்சர்ங்கிற மாதிரி இது ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்க கேமோவை செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க கேமோவை செலக்ட் பண்ணலைன்னா உங்களுடைய லேப்டாப்ல டிஃபால்ட் வெப் கேமரா இருக்கு இல்லையா, அது மூலமா தான் உங்களுக்கு வீடியோ வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். இதே மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கேமோல இதாகிற வீடியோ வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் வேணா டெலிகிராம்ல காட்ட முடியுதுன்னு பாக்குறேன். டெலிகிராம் போயிட்டு அதோட செட்டிங்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ்ல அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும். அட்வான்ஸ்ல ஓகே, இந்த ஸ்பீக்கர் அண்ட் கேமரான்னு இருக்கா, கேமராவில் வந்து இன்புட் டிவைஸ் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் கேமரா செலக்ட் பண்ணிக்கணும். எந்த வித ஆப்பா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த ஆப்ல போயிட்டு அந்த அவுட்புட்ல வந்து வீடியோ செலக்ட் பண்றதுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கைப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற முக்காவாசி வீடியோ கால் ஆப்ல, அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல வந்து கேமரா செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு கேமரா செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த ஆப்ல பேர் ஆகி உங்களுடைய மொபைல் உள்ள வீடியோ வருது இல்லையா, அது வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஆப்போசிட் பர்சனால பார்க்க முடியும். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா உங்களோட மொபைல் எப்படி பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க, வர QR கோட்ல வந்து நீங்க வைஃபை ஆப்ஷன் வந்து உங்க மொபைல் கேமரா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க வாட்ஸ்அப் வெப் வெர்ஷனை வந்து நீங்க லிங்க் பண்ணுவீங்களா, அது மாதிரி QR வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேம் பேக் கேமரா வந்து இதெல்லாம் மாத்துறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்றீங்க, அது மூலமா தான் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்கிற பட்சத்துல இந்த ஆடியோ செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன மைக்கை வந்து யூஸ் பண்றீங்களோ, சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட் சவுண்ட் கார்டான ரியல் டெக்ல வந்து
ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க வந்து ஒரு வைஃபை மைக் யூஸ் பண்றீங்க, இல்லாட்டி வேற ஏதாச்சும் இது யூஸ் பண்றீங்க உங்களோட ரெக்கார்டிங் பர்பஸ்க்குங்கிற பட்சத்தில் நீங்க அதோட கரெக்டான ஆடியோ டிவைஸை இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ வந்து வீடியோவோட சேர்ந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது நிறைய ப்ரீசெட்லாம் இருக்குங்க. கலர் இப்படி வரணும், இது பண்ணணும், எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுல வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நான் கிஷோர் ராக்ஸின் சேனல் வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கால் பண்றேன் அப்படி இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஒரு லைவ்க்கு போறேன் என்னோட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்சத்தில் இதே மாதிரி கிஷோர் ராக்ஸ் கீழே வருது பார்த்தீங்களா வீடியோவில், அதே மாதிரி நீங்க வந்து இந்த சீன்ஸ் அண்ட் வாட்டர் மார்க்ஸில் போய் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் அங்கே சும்மா அப்படி ஆடு இருக்கு, அது மாதிரி ஆடு கால் கொடுங்க, டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படி இல்லையா நீங்களே போயிட்டு ஆடு கொடுத்து ஒரு புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஆடியோ நியூஸ் சீன் கொடுத்துட்டு நியூஸ் சீன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீனு பேர் கேட்கும். இந்த பேரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் வேணுமா, இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணி போடுங்க, டெஸ்ட்டை போடுங்க, போட்டிங்களா அதுக்கப்புறம் இமேஜும் வந்துடுது, இந்த இது வந்துடுது. இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் உங்கள் பேரில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கால் போகும்போது இல்லாட்டி வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த கரெக்டான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம், இன்னொன்று பண்ணிக்கலாம். எதுவும் வேண்டாம்னா வேண்டாம்னு எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களோட அட்ரஸ் இது மாதிரிலாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கிஷோர் ராக்ஸனோட சேனலுக்கு நான் கஸ்டமைஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோவும் இது வரும். இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ஏதோ ஃப்ரேம் வேணா நீங்கள் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து நோண்டி பாருங்க. அது போக இதில் இன்னொரு நல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக என்னோட வீடியோ அப்படியே வந்துட்டு இருக்கு. சப்போஸ் என்னோட வீடியோவில் உள்ள இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளராக வேணும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படி கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் பிளர் ஆயிடுச்சா இந்த மாதிரி பிளர் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி எவ்வளோ வேணும் அதெல்லாம் பிளர் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப பிளராக வேணும்னா இதுக்கு ரொம்ப பிளராக பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா நோண்டி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஃபில்டர்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒமிகள் இதெல்லாம் போயிட்டு வீடியோலாம் போடுறாங்க, அப்போ மூஞ்சை காட்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபில்டரை. பெரிய மண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டி இயற்கையாகவே அழகாக தான் இருக்கா, அது வேறு விஷயம். எமோஜி ஃபேஸ் ஹாய் இது மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கலாம். நீங்கள் எப்படியா சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி வெப்சைட்லாம் போய் உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்லாம் போய் இது பண்ணுறீங்க, அவங்களோட ஃபேஸ் இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா இதே மாதிரி ஸ்மைலிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈனீங்கன்னா அது ஈங்கும், கண்ணு ரெண்டு இது பண்ணீங்கன்னா கண்ணு பேங்கும், ஊன்னா ஊங்கும். நீங்கள் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மைலி இதாகும். ஓகேங்களா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்லாம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. இதில் போக இதில் என்ன ஆகுதுன்னா உங்களோட கிளாரிட்டியை வந்து இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இது பண்ணா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரிலாம் அதெல்லாம் வரும். ரொம்ப டார்க்காக இருக்குது, பிரைட் ஆகணும் பிரைட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிண்ட் இந்த கலர் கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அப்போட இன்னும் நல்லா இருக்கா, இதே மாதிரி கலர் கரெக்ஷன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட மொபைல் ஃபோனை வந்து கேமரா ஸ்டுடியோ ஆப் மூலமா எப்படி லேப்டாப்பில் லிங்க் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ காலிங் ஆப்லையோ இல்லாட்டி மற்ற ஆப்லையோ வந்து அந்த வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட் டிவைஸாக வந்து எப்படி இந்த கேமரா செலக்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஓவராலாக கைட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெம்ப்ளேட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஒவ்வொன்றா போய் பாருங்க, அவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், உங்களுக்கே டேரெக்டாக புரியும். நம்ம ஜூம் பண்ணோன்னா கூட ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய கேமரா குவாலிட்டி நல்லா இல்லைங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் மொபைல் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள கேமராவே நீங்கள் வெப் கேமராவை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரீமிங்க்கும் உங்களோட வீடியோ காலிங் ஆப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இப்போ எப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்றீங்க, ஆனால் ஆதரவு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்ட எஃபெக்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் நான் வேற என்னங்க, வேற ஒரு வீடியோட வந்து எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.